காரணமே ஆரம்பிக்கப்படுவது. அதனால விஸ்வாமித்தருடைய ஆகமத்தை தசரதி சக்கரவர்த்தி அவருக்கு சுவாகதம் சமர்ப்பிக்கிற வேகமா வால்மீகி மகிழ்ச்சி ததத்புதம் என்று அற்புதமான ஒரு பதத்தை விஸ்வாமித்திரர் ஆகமத்திற்கு போட்டதிலிருந்து தாத்பரியம் என்னென்ன, விஸ்வாமித்திரரால்தான் ராமாவதார காரியமே அவதார காரியமே ஆகப்போவது. அதன்படி தசரத சக்கரவர்த்தியும் விஸ்வாமித்திர மகர்ஷிய சாஸ்திர முறைப்படி விசாரம் பண்ணினார். தசரத சக்கரவர்த்தியினுடைய உபச்சாரத்தினுடைய பாங்குன்னு சொன்னா இந்த உபச்சார ஸ்டைல் சம்பிரதாய வார்த்தைகள்லாம் மறந்து போகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் நம்ம சொல்றேன். அவனை உபச்சாரம் பண்ணின முறை அதை பாங்குன்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லுவார். ரொம்ப அழகா இருந்தது. தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமித்திர மகர்ஷி விசேஷமா கொண்டாடுறார். உன்னை போன்ற ரகுவம்சத்து பரம்பரையில் வந்தவர்கள்தான் அதிதியை எப்படி உபச்சாரம் பண்ணணும்னு தெரியும். எதை வேண்டுமானாலும் மனசில் இருக்கிறத சொன்னாக்க அப்படியே தரேன்னு சொல்றியே, நான் என்ன கேட்க போறேன்றது தெரிஞ்சிக்காமலேயே உபச்சாரம் பண்ணணும்னு உனக்கு தோணித்து, இந்த ரகுவம்சத்தை தவிர மற்றவர்களுக்கு இந்த உபச்சாரம் பண்ற அழகு யாருக்கும் வராது என்று தசரத சக்கரவர்த்தியை பலவாறாக புகழ்ந்து பேசுகிறார் விஸ்வாமித்திர மகர்ஷி. இதையும் பார்த்தோம். நான் பண்ற 10 நாள் பண்றதான யாகத்துக்கு இடையூறாக பிரதிபந்தகமாக யாகத்தினுடைய பூர்த்தி சமயத்தில் வந்து எடுக்கிறார் 2 பேர். மாம்சத்தை கொண்டு ருதிரங்களை கொண்டு அந்த யாக பூமியை கொண்டு போடுறார். யாகம் நட்டமா போறது. அதனால என்னுடைய ஆசையானது பூர்த்தியாகாம போறது. அந்த யாகத்தை காப்பாற்றுறதுக்கோசரம் நம்முடைய புத்தர்கள் 4 பேர்ல கரியசன்மர் ஒருவனை ஏட்டம்மே தாதுமர்வசி காலபக்ஷதரம் ராமம் ஏட்டம்மே தாதுமர்வசி. சின்ன வயசுல கருத்த அந்த குடுமியை வச்சுட்டு இருக்கிறதான அந்த குழந்தை காலபக்ஷதரம் வீரம் ராமம் ஏட்டம்மே தாதுமர்வசின்னு விஸ்வாமித்திரர் கேட்கிறார். தசரத சக்கரவர்த்திக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. திடீர்னு பையனை கொடுன்னு கேட்பார்னு இவர் எதிர்பார்க்கல. அந்த சமயத்தில் தசரத சக்கரவர்த்தி அகமேவ தனுஷ்பாணி, நான் சைன்யத்தை திரட்டிட்டு வரேன், நானே வந்து அந்த சுபாகு மாரிச்சன் என்கிற ராட்சசர்கள் எல்லாம் வதம் பண்ணிடுவேன், உமக்கு இட்டம் என்னமோ யாகம் பூர்த்தியாகணும், அவ்வளவுதானே. 14 வயசு கூட ராமனுக்கு நிரம்பலேன்னு சொன்னார். ஊனசோடசவருஷோமே ராமோ ராஜீவலோச்சனா நயுத்த யோகிதாமஸ்ய பஸ்யாமி சக ராட்சசைஹி. ராட்சசர்களோடு 16 வயசு கூட பூர்த்தியாகாத இந்த குழந்தை எப்படி யுத்தம் பண்ணும்? நானே வந்து அந்த ராட்சசர்கள் எல்லாம் வதம் பண்ணிடுறேன்னு தசரத சக்கரவர்த்தி சொல்லும் பொழுது விஸ்வாமித்திரர் மறுபடியும் கேட்டு இதே பதில் சொல்ல, விஸ்வாமித்திரர் நான் கிளம்பி போறேன், குழந்தை குட்டியோடு நீ க்ஷேமமா இருக்கு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். கேட்டதை கொடுக்கலன்னாக்க
துஷ்டர்களாக இருந்தாலும் கூட நம்மிடத்தில் கிருபையே எப்பொழுதும் இருக்கணும் ஆச்சாரியர். அது மகான்களுடைய லட்சணம். நம் போன்ற சாமானியர்கள் எல்லாம் தகாத காரியத்தை தான் பண்ணுவோம். அது பகவானுக்கு பிரீதியை சம்பாதிச்சு கொடுக்கக்கூடாத காரியமாக இருக்கிறது. பகவானுடைய பிரீதியை பெற்றுத்தராத காரியமாகத்தான் நாம் பண்ற காரியங்கள் எல்லாம் இருக்கணும். ஆனாலும் பகவானாலும் சிக்ஷிப்பான், ஆச்சாரியன் சிக்ஷிக்காமல் அனுகிரகம் பண்ணுவான். அது மகான்களுடையதான லட்சணமானபடியினாலே விஸ்வாமித்திரர் கேட்டும் காகபக்ஷதரம் ராமம் நைவதாஸ்யாமி புத்திரகம் அப்படின்னு பதில் சொன்னார். விஸ்வாமித்திர மகிழ்ச்சி, நீ க்ஷேமமாக நான் போயிட்டு வரேன்னு சொன்னதை பார்த்த உடனே வசிஷ்டர் நடக்க வேண்டிய காரியம் விஸ்வாமித்திரராக நடக்கணும் என்பது வசிஷ்டருக்கு தெரியும். விஸ்வாமித்திரர் பேசும் பொழுதே பேசியிருக்கார். உன்னுடைய புத்திரன் என்கிறதான அபிமானத்தோடு நீ பார்க்கிறாய். உன் புத்திரன் என்கிற அபிமானத்தை விட்டுடு. அவன் பிரஜைகளுக்கு எல்லாம் நன்மை செய்வதற்காக, இதம் செய்வதற்காக அவதரித்தவன். உனக்கு உன் புத்திரனை பற்றி தெரியாது. உன் புத்திரன் யார் என்று எனக்கு தெரியும். அகம் வேத்தி மகாத்மானும் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக. வசிஷ்டருக்கு தெரியும். மகா தபஸ்வீகளாக இருக்கக்கூடியதான மற்றவர்களுக்கெல்லாம் தெரியும். அப்படின்னு சொன்ன உடனே என்னோடு நீ ராமனை அனுப்பி வைத்தால் பலவிதமான சேஷியும் அவனுக்கு நான் கொடுப்பேன். சேயஸ்யாஸ்மை பிரதாஸ்யாமி பகுரூபம் ந சம்சயா. இந்த கூட சம்சயப்பட வேண்டாம். பலவிதமான சேஷையெல்லாம் நான் ராமனுக்கு கொடுப்பேன்னு சொல்றார். இந்த சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற ஆச்சாரியன் தன் சிஷ்யனுக்கு ஏதாவது அனர்த்தம் வந்துடுமோன்னு பயப்படணும். விஸ்வாமித்திரரால் ஏதாவது அர்த்தம் வந்துடுமோ. ஆச்சாரியன் தான் நம்ம பக்கத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டியது. அவனும் கைவிட்டுட்டா மற்றவாழ்லாம் கைவிட்டுடுவான். அது வசிஷ்டர் பக்கத்தில் இருந்து விஸ்வாமித்திரர் கேட்கிறபடி நீ ராமன் அவரோடு அனுப்பிச்சுடி. பலவிதமான சேஷெல்லாம் ராமனுக்கு ஏற்படும்படி நான் பண்றேன்னு அவர்தான் சொல்றாரு. அவர் என்ன விஸ்வாமித்திரர் என்னோடையே எப்பொழுதும் இருக்கணும்னு நான் கேட்க போறாரு இல்லையே. யாகம் பூர்த்தியான உடனே கொண்டு நானே வந்து விட்டுடுறேன் அப்படிங்கிறான்னு கேட்கிறார். ராமனுக்கும் விசேஷமான ஒரு சேஷ தரைன்னு சொல்றாரு, அஞ்சு வழின்னு சொல்றார். இது கம்பன் அனுபவிச்சதையும் பார்த்தோம். உன்னுடைய புத்திரனுக்கு நிறைய வித்தியை வரப்போகுது. வித்தியோடு மட்டுமில்லாமல் மகாலட்சுமி தாயார் வரப்போறார். வித்யைங்கிற பேருக்கு தாயார்னு பேர் வச்சு அந்த அர்த்தத்தில் சுவாமி தேசிகன் சாதித்தபடி சீதை வந்து சேர போறார். சீதை வந்து சேர்ந்தாதான் ராமாயணம். அதனால்தான் இப்போ புதுசாக சீதையும் ராமாயணம் போடுறோம். சீதை வந்து சேர்ந்தாதான் அவதார காரியமே ஆகும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு கூட அவகாசம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இது மாத்திரம் பார்க்கணும். அது சீதை வந்து சேரணுமே. இதெல்லாம் வசிஷ்டருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு அதுவும் சொல்றார். நின் மகருக்கு வித்யை, உன்னுடைய புத்திரனுக்கு நிறைய வித்தியைகள் வரும்னா வித்தி சப்தத்தினால சொல்லக்கூடியதான ஆத்ம வித்யாச்ச தேவித்வம் விமுக்தி பலதாயினி சொல்றபடி அந்த லட்சுமி வந்து சேர போறான். அனுப்பிச்சு என்று சொன்ன உடனே
தசரத சக்கரவர்த்தியின் பிரீதியோடு நான் ராமனோடு சேர்த்து லக்ஷ்மணனையும் அனுப்புகிறேன், அவன் கூட இருப்பான் என்று 2 பேரையும் சேர்த்து அனுப்பிச்சுவிட்டார். அவன் சந்தோஷத்தோடு விஸ்வாமித்திர 2 பேரையும் அழைச்சிட்டு இனி தாமதிக்க கூடாது, தாமதித்தால் நாளைக்குள்ள மனசு மாறினாலும் மாறிவிடும், உடனே அழைச்சிட்டு போயிடுவோம். மனசு எப்படி மாறுதுன்னு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரியாது. பத்ரிகாசிரமத்துக்கு நாங்கள் கிளம்பி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். கீழே ஜோஷிமட்டிலேருந்து ஒரே ராத்திரி அங்கே போய் ஏழியாச்சு. ஆட்டோ நடந்து போனோம். செங்குத்தான நிலையிலிட்டு இருக்கும் பாருங்க, நினைச்சு பாருங்க. 70 திருநட்சத்திரம், 70 வயசு திருநட்சத்திரம்னா கூட மறந்து போயிருக்கு. 70 திருநட்சத்திரம் தான் வயசு. அங்கே ஏழியாச்சு. உடனே அங்கே தங்கறதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ராத்திரி தங்கிட்டு காத்தால பெருமாள் சேர்க்கலான்னு உத்தேசம் பண்ணி கூட இருந்த கங்கீரவரால் எல்லாம் பிரார்த்தித்து ராத்திரியே எழணுங்கிற ஆண்டவர் போய் பெருமாள் சேமிச்சுக்கணும். கோவில் கடசாத்திரத்துக்குள்ள போய் பெருமாள் சேமிச்சுக்கணும். ஏன்னா 3000 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கு. ஸ்ரீரங்கத்திலிருந்து 3000 கிலோமீட்டர். நாளை காத்தால பெருமாள் சேவை சாதிப்பான்னு சொல்ல முடியாது. அதனால இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன், சமப்பட்டு இப்பொழுதே போய் சேர்த்து சொல்லுன்னு அடுத்தடுத்து வந்தாலும் வரட்டாலும் வெளியே எடுத்து கூட எல்லாரும் சிக்ஷால போய் அனுப்புறேன்னு சொன்ன உடனே போனஸ் கிடைச்சுதான் விஸ்வாமித்திரருக்கு லக்ஷ்மணையும் சேர்த்து அனுப்பிச்சேன். ராமனை மாத்திரம் கேட்டவருக்கு லக்ஷ்மணனும் சேர்ந்து கிடைச்சார். உடனே புறப்படுவோம், நாளைக்குள்ள மனுஷன் மாறினாலும் மாறிவிடும், உடனே புறப்பட்டார். இப்படி 10 மைல் தூரம், 1.5 யோஜனை தூரம் நடந்து அழைச்சிட்டு போற. ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை. பேசாம நடந்திருக்காரு. இந்த குழந்தைகளும் பேச்சு கொடுக்கல, இந்த ரிஷியும் பேச்சு கொடுக்கல, விஸ்வாமித்திர மகிழ்ச்சியும் பேச்சு கொடுக்கல. குழந்தைகளுக்கு பேச்சு கொடுத்தாங்க, எப்படி பேசணும்னு தெரியாது, அப்படின்னு பேசாம இருக்கிறார். பார்த்தாலே பயமா இருக்கு. அந்த கேள்வி கேட்டதெல்லாம் பார்த்தாக்க ஒரு மிரட்டலா இருக்கு. விஷயம்லாம் மிரட்டி தான் கேட்பேன். சில பேர் கிராமம் கேட்க வந்தவாறு மிரட்டிட்டு தான் கேட்பேன். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இல்லைன்னாக்க சாபம் கொடுத்துட்டு போயிடுவோம். அதனால பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு பயந்துட்டு இந்த குழந்தைகள் கேட்கலையான்னு பெரியவாளுக்கு பின்னால போயிட்டு இருக்கு, விஸ்வாமித்திரனுக்கு பின்னால குழந்தைகள் போயிட்டு இருக்கு. யோஜனை பண்ணிட்டே போறாருன்னு சொன்னோம். என்ன யோஜனை பண்ணிட்டார் போனார்? நாம கேட்டது போது தசரத சக்கரவர்த்தி ராமன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். வசிஷ்டர் சொன்ன உடனேயே கூட அனுப்பிச்சுட்டாரு. இந்த வசிஷ்டருடைய சாமர்த்தியம் தான். அந்த வசிஷ்டரை பத்தியே நினைச்சிட்டு போனார். வசிஷ்டருடைய பெருமையெல்லாம் நினைச்சிட்டு போனார். மேலும் இந்த குழந்தைய கூப்பிடணுங்கிற ஆசை அவருக்கும் இருக்கு. என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதுங்கிறது தியானத்திலேயே இருக்கார். பகவானுடைய நாமாவை தியானம் பண்ணிட்டு இருக்கார். பகவானுடைய நாமங்கள் அநேகம் இருக்கு. பேர்களாயிரத்தாய் அவனுக்கு பல திருநாமங்கள் இருக்கு. எந்த திருநாமத்தை சொல்லி அவன் அழிக்கிறதுன்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கிறதாக வருவா. ராமான்னு கூப்பிடலான்னு பார்த்தாக்க வசிக்க வச்ச பேரா இருக்கு. நாம ஏதாவது பேர் சொல்லி வேற பேர் சொல்லி கூப்பிடலாமான்னு பார்த்தா கடைசியில முடிவு பண்ணா வேற எந்த பேரும் பொருந்தல. ராமநாமாவுக்கு சதுசமான பெயரே அவருக்கு கிடைக்கல. ராமான்னு கூட்டாரம் கூட்டு சரி நதிக்கிறவர்களுக்கு இதெல்லாம் முன்கறி சொல்லணும். ஏற்கனவே எல்லாம் சொல்லியாச்சு. ஒரு தடவை சங்கதமா பார்க்கணும். ஆச்சமனம் பண்ணிட்டு வாங்கோ, நதிக்கரையில போய் ஆச்சமனம் பண்ணிட்டு வாங்கோ. உங்களுக்கு அபூர்வமான மந்திரங்கள் என்று சொல்றேன். பல அதிபலாங்கிற மந்திரம்
உபதேசம் பண்ற ஆச்சாரியன் கேட்கிற சிஷ்யா 2 பேர். 2 பேர் சிஷ்யாவாக இருந்தாலும் 2 பேருக்கும் தனித்தனியா சொன்னாரா சேர்ந்து சொன்னாரான்னு ஒரு கேள்வி. நாம எல்லாம் சமாஷனத்துக்கு போறமே நமக்கு அட்டாட்சர மந்திரம் வெறும் தர்மஸ்லோகம் சொல்றாரு. 10 பேர் சமாஷனம் பண்ணிக்கிறோம். அந்த மந்திரத்தை சேர்ந்து சில இடத்துல சொல்லுவான், தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சொல்லணும். இது ஒரு சம்பிரதாயம். ஆண்டவன் சம்பிரதாயத்தில் சேர்த்து சொல்றதுல தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் அட்டாட்சரம் தர்மஸ்லோகத்தை மாத்திரம் தனித்தனியான ஆச்சாரியனே சொல்லணும். பாக்கி எல்லாமே அதான் சொல்லுவார். முடியாததுனால பக்கத்தில் இருக்கிற கைகேது வராதுங்கெல்லாம் சொல்றார். அத்தனையும் ஆச்சாரியனையும் உபதேசம் பண்ணணும். கேசவாதி திருநாமங்களை கூட ஆச்சாரியனே தான் சொல்லணும். திருமணிட்டு ஒரு துவாதச நாமாக்களையும் சொல்லிட்டு வருவதும் ஆச்சாரியால் தான். அந்த மந்திரங்களை தனித்தனியாக சொல்லணும். ஏன்னா மந்திரம் எத்தனையோ கோபையே மந்திரம் தெரிஞ்சவனா இருந்தாலும் கூட அது 2 பேருக்கு மாத்திரம்தான் அது தெரியும். அஷட்கரணம்னு பேர். 3வது व्यक्तिக்கு தெரியக்கூடாது. அப்படி விஸ்வாமித்திர மகிழ்ச்சி பரம ரகசியமான பல தேஜஸ்வி கொடுக்கக்கூடியதான சௌந்தரத்தை கொடுக்கக்கூடியதான ராட்சசராலெல்லாம் ஒரு பயம் வராதபடியாக இருக்கும்படிதானே பலா அதிபலாங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். ராமலட்சுமணா 2 பேரும் அந்த மந்திரத்தை எப்படி பிரதிகிரகம் பண்ணணுமோ வாங்கிக்கணுமோ அந்த கிரமத்தில் முறைப்படி வாங்கிட்டார். இதெல்லாம் வசீகர் சிக்ஷை பண்ணி வச்சிருக்கேன். பெரியவாரை பார்த்த உடனே சேவிக்கணும், அபிவாதனம் பண்ணணும். ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணும் பொழுது சேவிக்கணும். மந்திரத்தை உபதேசம் பெற்ற பிறகு சேவிக்கணும். இப்படியெல்லாம் வழிமுறை எல்லாம் இருக்கு. அதன்படியே எல்லாத்தையும் குழந்தைகள் பண்றார். விஸ்வாமித்திரருக்கு எவ்வளவு சந்தோஷம். உள்ளுக்குள்ள சந்தோஷம் எல்லாம் வசிஷ்டர் இப்படி சிக்கிச்சு வச்சிருக்கார். ஒரு சிஷ்யனை ஒரு ஆச்சாரியன் எப்படி சிக்ஷிச்சு வளர்க்கணுமோ, இந்த விஷயத்தில் சிக்ஷை கொடுக்கணுமோ அந்த விஷயத்தெல்லாம் சிக்ஷை கொடுத்து வளர்த்து வச்சிருக்கார். அப்படிங்கிறது விஸ்வாமித்திர மகரிஷிக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். வசிஷ்டர் பெருமையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கார். இப்படி மந்திர கிரகணம் ஆன உடனே அவளும் சேவிக்கிறார். அங்கே ராத்திரி அங்கேயே தங்கிடுவோம். சமீப தீரத்திலேயே 3 பேரும் தங்கிடுவோம்னு இருக்குது. அன்னைக்கு ரொம்பவும் சுகமாக அந்த ராத்திரி பொழுது போச்சு. 3 பேரும் சுகமா இருந்தார். ஆச்சாரியன் இருந்தார், சுகமா இருந்தார். ராமகிருஷ்ணனார் கிடைச்சுட்டார். ராமன் கிடைச்ச உடனேயே யாரும் பூர்த்தி ஆயிடுதுன்னு முடிவுக்கு வந்துட்டார். ஏன்னா சாட்சாத் பகவான் தான் இந்த ரூபத்தில் வந்திருக்காங்கிறது விஸ்வாமித்திரருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் விஸ்வாமித்திரர் சுகமாக தூங்கினார். இந்த ராத்திரி ஆச்சாரியன் பக்கத்தில் இருக்கிறதுனால இவரும் சுகமா தூங்கினார். தமையனுக்கு கைங்கரியம் பண்றதுனால, பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுனால சுகமா தூங்கினானா லட்சணம். சுகமா தூங்கினான்னு என்னென்ன இவன் பக்கத்தில் படுத்துன்றத என்ன சேஷபூதனாச்சே, தாசபூதனாச்சே, கிங்கரனாச்சே, இவன் தூங்கலாமா? எஜமானன் தூங்கிட்டு இருக்கும்போது முடிச்சுட்டு தான் இருக்கணும். அதுக்கு நியமிக்கிறவன். நாமெல்லாம் பரமபுரத்தில் போனால் பகவானும் தூங்க மாட்டான், நாமும் தூங்க மாட்டோம். சில பேர் இங்கே தூங்க விடாம பேசிட்டே இருப்பார்கள். ஆனால் பகவான் மோட்சத்தில் நமக்கு தூக்கங்கிறது நமக்கும் கிடையாது, பகவானுக்கு பகல் ராத்திரிங்கிறதே இதெல்லாம் கிடையாது பரமபுரத்தில். அப்படி லக்ஷ்மணன் தூங்கினாரான சுகமாக இருந்தாலும் வால்மீகி போட்டுட்டார். அதனால தூங்கினான்னு போடாம சுசுகம் தயா பூஷுஸ்தாம் ரஜனீம் தத்ர சைவ நதிக்கரையிலே அந்த ராத்திரி பூர்த்தியாக சுகமாக இருந்தான்னு போட்டுட்டார். அது தூங்கி சுகமாக இருக்கலாம்.
அல்லது அந்த இடத்துல சுகமாக இருக்கும்படியான ஒரு சூழ்நிலையும் அவளுக்கு அமைஞ்சது. மறுநாள் காத்தால எழுப்பணும், மேற்கொண்டு போகணுமே, சித்தாசிரமத்துக்கு போகணும். வாமனாவதாரம் பண்ணின பெருமாள் இருந்ததான இடம். இது என்ன இடம்னு கேட்க போறா. சித்தாசிரமத்துக்கு போறவங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது எந்த இடம்னு ராமன் கேட்கிறார். விஸ்வாமித்திர மகிழ்ச்சி. விஸ்வாமித்திர உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிறார். என்ன இடம்னு தெரியாம என்ன இடம்னு கேட்கிறானே. சர்வேஸ்வரனா இருந்துட்டு மனுஷ வேஷம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறானே ராமன். இவனுக்கு என்னன்னு தெரியாது. இவன் தானே வாமனாரும் இங்கே அவதாரம் பண்ணி தபஸ் பண்ணினாச்சு. இருந்தாலும் மனுஷாவதாரம் மாதிரி தன் ஆத்மானம் மானுஷம் பண்ணி நடிச்சுட்டு இருக்கிறதுனாலே இது எந்த இடமும் தெரியாத மாதிரி இவன் கேட்கிறானே. உள்ளுக்குள்ள விஸ்வாமித்திர மகிழ்ச்சி நினைச்சிட்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி போகின்ற வேடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. சிஷ்யன்னு ஆயிட்டாக்கு சிஷ்ய குணத்தோடு இருக்கணும். ஆச்சாரியன்னு ஆயிட்டான்னு ஆச்சாரிய குணத்தோடு இருக்கணும். அந்தந்த குணத்தில் அவாண்டத்தில் பிரகாசிச்சாதான் மற்றவாரும் அவளை பிரசம்சிப்பார். சிஷ்யகுணம் கொஞ்சம் கூட பூர்த்தியாகாம நாம சிஷ்யன்னு சொல்லிட்டாக்க மற்றவாள் நம்மளை பிரசம்சிக்கவே மாட்டாங்க. உள்ளுக்குள்ள ரொம்பவும் சந்தோஷம். விஸ்வாமித்திர மகிழ்ச்சிக்கு காத்தால இவாளை எழுப்பணும், மேற்கொண்டு போகணுமே, ராஜகுமாரர்கள் எழுப்பணுமே, 2 பேரும் படுத்துட்டு இருக்காளே அப்படின்னு பார்த்தா எங்க படுத்துட்டாங்க. அந்த இடத்துல போற வழியில அந்த நதிக்கரையில் என்ன கிடைக்கும்? புற்களான அதுவே புற்கள் மேலேயே தலை சாஞ்சிட்டு படுத்துக்கிறார். 2 பேரும் எழுப்பலாண்டு காத்தால போறார். பிரபாதாயாம் துஷர்வரியாம் விஸ்வாமித்ரோ மகாமுனி அபியபாஷித காதுஸ்தௌ ஷயானு பர்ணசம்ஸ்தரே பர்ணசம்ஸ்தரே. இந்த புற்கள்லாம் நிறைந்திருக்கு. அதையே படுக்கையா வச்சுட்டு அதிலேயே படுத்துட்டு இருக்கார். 2 பேரும் எழுப்புறதுக்கு போற சமயத்துல லக்ஷ்மணனை காணும். 2 பேரும் எழுப்புறோம்னு போறார். லக்ஷ்மணனை காணும். ராமன் மாத்திரம்தான் இருந்தான். அப்படிங்கிறத கட்சியில சொல்லி முடிக்கும் பொழுது போன காலட்சேபத்துல அவன் முன்னையே எழுந்து சீதாமால போயிட்டாலும் அவனை காணுமே. தமிழுக்கு சிஷ்யபூஜை பண்றதுக்கு முன்கூட்டியே தான் எழுந்து அனுஷ்டானங்கள்லாம் சித்தமா இருக்கலாம்னு போயிட்டாரோ அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த லட்சுமணனை காணும். அதுக்கு ஆண்டவன் நிர்வாகம் சாதிச்சாகும். 2 பேரும் படத்துக்கு போய் சொல்லி சொன்னா மொத்தம்தானே இருக்கான். ஏன்னா கௌசல்யா சுப்ரஜா ராம லக்ஷ்மணா எழுந்திருன்னு சொல்லல, ராமா உத்திஷ்ட எழுந்திருன்னு சொல்லல, எழுந்திருந்தோன்னு சொல்லல, எழுந்திருன்னு சொல்லல. அப்ப ராமனை மாத்திரம்தான் இவர் பார்த்திருக்காருன்னு தெரியும். லக்ஷ்மணன் என்ன புற்களால ஆன படுக்கையோ மாறிட்டான். என்ன சங்கராபுரையால் இருந்தார் சிந்தாசனம், இருந்தார் தலைவலியாம் நீர்கடலும் எள்ளூர் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டா புல்குமணியாம் திருவான்கள். புற்களால் ஆன படுக்கை தானே. அந்த படுக்கை யாருன்னு இதே பெருமான் லக்ஷ்மணன் ஆதிசேஷனாகத்தானே லக்ஷ்மணனுடைய தானே ஆதிசேஷனுடைய அம்சமாகத்தான் லக்ஷ்மணன் சொல்றோம். அது புற்களால் ஆன படுக்கையாகவே மாதிரிக்காக அதனால் விஸ்வாமித்திர மகிழ்ச்சிக்கு ராமன் மாத்திரம்தான் சேவை சாதிச்சார். கௌசல்யா சுப்ரஜா ராமன் பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாத்தூண கர்த்தவியம் தெய்வமான்யம். சர்வேஸ்வரன் கூட சந்தியாவந்தனம் பண்ணணும். ஓட்டுண்டு வேகத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணித்தானே ஆகணும். இவன் விட்டுட்டா பிரஜைகளும் விட்டு விடுவான். அப்படி சர்வேஸ்வரனா இருந்தாலும் கூட சந்தியாவந்தனம் பண்ண
விஷ்ணுங்கிற ஒரு அவதாரத்தை பண்றார். அந்த அவதாரத்தில் சந்தியாவனம் பண்றாரா இல்லையானாக்கா சந்தியாவனம் பண்றார். பிரம்மா சந்தியாவனம் பண்றாரா இல்லையா? பிரம்மா சந்தியாவனம் பண்றார். சிவபெருமான் சந்தியாவனம் பண்றானா இல்லையான்னு சிவபெருமானும் சந்தியாவனம் பண்றார். அந்தந்த காலத்துல அவாவா பண்றார். அதுக்கு ஒரு பிரமாணத்தையும் சொல்லப்பாரு. ஆக கர்த்தவியம் தெய்வவாணியம் உத்திஷ்ட நரசாத்மனா நீ எழுத்துன்னு சொன்னா ராமனை மாத்திரம் ஏன் எழுப்பினாருனாக்க லக்ஷ்மணன் காணும், அதனால ராமனை மட்டும் எழுப்புறான்னு ஒரு நிர்வாகம் பண்ணினோம். அந்த லக்ஷ்மணன் தான் படுக்கையாக மாறிட்டான். ஆதிசேஷனாக இருந்தாக்க ஆதிசேஷன் தென்பட்டு இருப்பார். ஆக ஆதிசேஷனாக படுக்கையவான்னு தெரியல, புற்களான ஆன படுக்கை அப்படி மாறிட்டார் லக்ஷ்மணன். அதனால புற்களான படுக்கையை அவர் படுத்துருக்கார். விஸ்வாமித்திர மகிழ்ச்சி நினைச்சு விட்டார். ராமன் மட்டும் எழுப்பினான்னு ஒரு நிர்வாகம். ராமனுடைய வழிவழியிலே ஈடுபட்டு ராமனுடைய சௌந்தரியத்திலே ஈடுபட்டு ராமனை பார்த்து பிறகுதான் லக்ஷ்மணனை பார்க்கணும். ராமனை பார்த்து அனுபவிச்சு முடிச்ச பிறகுதான் மற்றொருவரை பார்க்கணும். அதெல்லாம் பெருமாள் ரங்கநாதன் உபயநாச்சிமாரோடு இருந்தாக்க ரங்கநாதனை செவிக்கிறோம், ரங்கநாதனோட சேர்த்து உபயநாச்சிமாரையும் பார்க்கணும். உபயநாச்சிமாரோடு சேர்த்து பார்க்கறதும் ஒரு விசேஷமான அம்சம் தான். ஆனால் பெருமாளை சேவிச்சுட்டு உபயநாச்சிமாருக்கு ஸ்ரீதேவி நாச்சியார் எப்படி பூதேவி நாச்சியார் எப்படி வாங்கா ஏற்றுட்டா, ரெண்டு பேருடைய உபயநாச்சிமாருடைய வஸ்திரங்கள் தான் எப்படி சார்ந்திருக்கா, திருவாபரணங்கள் எப்படி உபயநாச்சிமார் ரெண்டு பேருக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கா, ஒரே மாதிரி இருக்காளா அப்படின்னு சில பேர் பெருமாளை சேவிச்சுட்டு உபயநாச்சிமார் தனித்தனியாக சேவிச்சு அவர் மூணு பேரையும் சேர்த்து அனுபவிப்பார்கள். அனுபவிக்க தெரிஞ்சவார்கள் நகராகி தாயாரிடமோ எப்பொழுதும் சாத்திக்கிறேன் சாத்திக்காம புதுசாக யாரும் சாத்திக்கிறா போட்டு அதுலேயே சாத்திருக்காங்க. என்ன தாயார் அழகு எல்லாமே அழகுதான். ஆபரணத்தினால பகவானுக்கோ பிராட்டிக்கோ அழகு இல்லை. இந்த ஆபரணத்துக்கு பெருமை. பக்தர்கள் சமர்ப்பிக்கிறானே அவனுக்கோசம் சாத்திக்கிறான்னு சொல்றார். அப்படி ராமனை அனுபவிச்சு இன்னும் முடியல. அந்த அனுபவத்திலேருந்து மீண்டு வந்ததுனால லட்சுமணோடு இல்லை. அதனால அழகுல ஈடுபட்டு கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நருஷார்ஜூன கர்த்தவியம் தெய்வமான்மீகம். இதுக்கு அழகான திருஷ்டாந்தம் என்ன வந்த ரிஷி சோத்தை மறந்தான்னு நம்ம பார்த்தோம். அந்த காரியத்தை எழுப்ப வேண்டிய காரியத்தை விட்டுவிட்டு கௌசல்யே நினைச்சிருந்தார். கௌசல்யா தேவிக்கு இந்த சைன திருக்கோள சேவை தினமும் கிடைக்கிறது. கௌசல்யா தேவி என்ன பாக்கியம் பண்ணி இருப்பா, சைன திருக்கோலத்தில் சேவிச்சுட்டாங்க. அந்த சைன திருக்கோலத்தை இதுவரையும் இந்த சேவிக்கிற விஸ்வாமித்திர மகிழ்ச்சி சேவிக்கல. இப்பதான் முதல்ல சேவிக்கிறார், சைன திருக்கோல சேவையை சேவிக்கிறார். தூங்கும் பொழுது இவ்வளவு அழகா இருக்கானே, இந்த கௌசல்யா தேவி பிரதிதினம் இந்த தூங்குற சேவை சைன திருக்கோலத்தை சேவிச்சிருப்பாளே, அவள் என்ன பாக்கியம் பண்ணி இருப்பான்னு சொல்லி எடுத்தோடனே ராமான்னு கூப்பிடாம கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு கூப்பிட்டாருன்னு சொன்னோம். அது பெருமானுடைய சேவை சைன திருக்கோலத்துக்கு அழகு ஜாஸ்தியா, நின்ன திருக்கோலத்துக்கு அழகு ஜாஸ்தியா, வீட்டிலிருந்த திருக்கோலத்துக்கு அழகு ஜாஸ்தியா அப்படின்னு பார்க்கும் பொழுது சைன திருக்கோலத்தினுடைய அழகு ரொம்பவும் அழகுதான். அதான் கடைசியில சொல்லி முடிச்சோம். இன்னும் போன காலக்ஷேபத்தில் சொன்னதுதான் சொல்லிட்டு இருக்கு. ஆனா அழுபவர்கள் எல்லாம் நின்ன திருக்கோலத்தையும் அனுபவிக்கிறார், வீட்டிலிருந்த திருக்கோலத்தையும் அனுபவிக்கிறார், சைன திருக்கோலத்தையும் அனுபவிக்கிறார்.
இந்த சைன திருக்கோணத்தில் சேவிச்சவாழ அந்த பெருமாளை சேவிக்காத நின்ன திருக்கோணத்தை மாத்திரம் சேவிச்சவாளுக்கு இந்த நின்ன திருக்கோண சேவையே தெரியும். சைன திருக்கோணத்தில் இருந்த பெருமாளை சேவிச்சுட்டு ரங்கநாதனை சேவிச்சுட்டு நின்ன திருக்கோண பெருமாளையும் சேவிக்க போனாக்க நின்ன திருக்கோண பெருமாளையும் சேவிச்சுட்டு என்ன பண்ணுவார், சைன திருக்கோணத்தில் இருக்கிற ரங்கநாதனையும் சேவிப்பார். நாமெல்லாம் படுத்திலிருந்து அழுது கிடையாது. நாமெல்லாம் படுத்துட்டு இருக்கும்போது யாரும் போட்டோ எடுக்கிறது இல்லையா, ஆண்டவன் சாமி படுத்துட்டு இருக்கும்போது யாராவது போட்டோ எடுக்கிறாங்க சொல்லியும் நம்ம சம்பிரதாயத்தில் அது வரல. சில இடத்துல எடுக்கலாம் போட்டோ. அது படுத்துட்டு இருக்கும்போது போட்டோ எடுக்கக்கூடாது. ஆனா நின்ன திருக்கோணத்துல அழகு ஜாஸ்தியா சைன திருக்கோணத்துல அழகு ஜாஸ்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது பல பாசுரங்கள் எல்லாம் சொன்னோம். அதுல அழகான ஒரு பாசுரத்தில் ரங்கநாதன் அனுபவித்து சுவாமி தேசிகன் எப்படி அனுபவிக்கிறார் அதான் கடைசியில கொண்டு நினைச்சோம். நின்ன திருக்கோண பெருமாளத்தில் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கார், வசதியின் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கார். எல்லாம் தேவ பெருமாள் தான். இந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்தாலும் இங்கேயும் தேவ பெருமாள் சேவை சாதிக்கிறார். உடையவர் சன்னிதியில் இது உடையவர் ஆராதிச்ச தேவ பெருமாள் சொன்னார். இங்கேயும் தேவாதிராஜன் தான் சம்பிரதாயத்தை காப்பாற்றிய பெருமாளாச்சே தேவ பெருமாள். அந்த பெருமாளை சேவிச்சுட்டு இருக்காருன்னு சொன்ன அழகான ஆச்சரியமா அனுபவிச்சு சேவிக்கிறார் தேவ பெருமாள். சேவிக்கும் பொழுது மனசு ஒரு சமயம் திடீர்னு அப்படியே மாறுக்கு ரங்கநாதன் இருக்கிற மாறுக்கு தான் தேசியம். இதுதான் கடைசியில் சொன்னேன். அம்சசந்தேஷத்தில் சுவாமி தேசியம் சாதிக்கிறது. சேதோதாவதி உபகிதபுஜம் சேஷபோடே சயானம் தீர்காபாந்தம் ஜலதிதனயா ஜீவிதம் தெய்வமாத்யம். சுவாமி தேசியம் பாடுவோம். அவன் தேவாதிராஜன் இருக்கு. நம்மாழ்வாருடைய முதல் பாசுரமே தேவபெருமானுக்கு தான் சொல்றதுன்னு அங்க சுவாமி தேசிகனுடைய அனுபவம். முதல் 100 பாசுரங்களும் தேவாதிராஜனுக்கு தான் ஆழ்வார் பாடியிருக்கார். பிரதம சகிதே வீக்ஷ வரதம் தேசியம். பிரதிவாதி பையன் அண்ணங்கராச்சாரிய சுவாமி ஆண்டவனோடு சம்பாஷணம் பண்ணிட்டு இருந்தார். தேவபெருமான ஆழ்வார் மங்களாசாசனம் இல்லையே, மற்ற திவ்ய தேசங்கள் பட்டத்தில் 18 இருக்கு. தேவபெருமான மங்களாசாசனம் இல்லையே, எந்த ஆழ்வாரும் பாடுறீங்க என்ன சுவாமி இப்படி சொல்லலாமா அப்படின்னு அண்ணங்கராச்சாரிய ஆண்டவர் ஏன்னா ஆழ்வார் பாராட்டா போட்டும் தேசியம் பாடியிருக்க அதுவே போகணும். பிரதம சங்கரே வீக்ஷ வரதம் முதல் 100 மாசத்துல வரதன் தான் பாடியிருக்கார். ஆழ்வார் தேசியம் சாட்சி. அப்படி கம்பீரமான தேவபெருமானுடைய ஒரு செயல்கள். அப்படி மனமுருகி சேவிச்சுருக்கார், மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கார் சுவாமி தேசிகன். அப்படியே இந்த மனசு தாண்டி போறதா, அப்படி தாவி 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 போறதாங்க. நினைச்ச மாத்திரத்திலே ரங்கநாதன் போயிடுது. நின்ன திருக்கோண பெருமாளை சேவிச்சிருக்கும் பொழுது என்னுடைய மனசு தாவதிங்க சேதோதாவதி உபரிதபுஜம் சேஷபோகே சயானம். அதிசேஷ பரிணத்தில் பெருமாள் சயனிச்சிருக்கார். தீர்காபாந்தம் ஜலதிதனயா ஜீவிதம் தெய்வமாத்யம். தெய்வமாத்தியம்னு பணம் போட்டாக்க மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் முதலான தெய்வம். முதலான தெய்வம்னாக்க முதல்ல உண்டான தெய்வம்னு அர்த்தம் கிடையாது. அச்சாவதாரத்திலேயே எல்லா திவ்யதேசத்துக்கும் முதலாக இருக்கக்கூடியதான பெருமாள். அப்படி இவருடைய மனசு அப்படியே மாறிட்டு அப்படி ரங்கநாதன் சயனிச்சிருக்கும் பொழுது ரொம்பவும் அழுகு ஜாஸ்தி. 4 திக்குகளிலேயும் இருக்கிறதோ அத்தனை பேரும் வந்து ரங்கநாதன் சேவிக்கிறதுக்கு வராது. கிழக்கு திக்கு இருக்கு, தெற்கு திக்கு இருக்கு, மேற்கு திக்கு இருக்கு, வடக்கு திக்கு இருக்கு. எதற்கோசம் இந்த 4 திக்குகள் இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுட்டோம்னா ரங்கநாதன்
உத்தர வீதி கீழ் சித்திர வீதி கீழே அறையடைஞ்சான் சேர்த்துட்டேன். ஆனால் சித்திர வீதி பரியந்தம் தான் சேர்த்துருக்குது சட்ட பிரகாரம். தெற்கு உத்தர வீதி தெற்கு சித்திர வீதி 7வது பிரகாரம், மேல உத்தர வீதி மேல சித்திர வீதி, வடக்கு உத்தர வீதி வடக்கு சித்திர வீதி. இந்த 4 திக்குகளிலும் ரங்கநாதனுடைய சம்பந்தம் இல்லாதது ஒன்றும் கிடையாது. இந்த 4 திக்குகளுக்கும் என்ன ஏத்தம் அப்படின்னு கேட்டார். ரங்கநாதனால ஒவ்வொரு திக்குக்கும் ஒவ்வொரு விதமான ஏத்தம், ஒவ்வொரு திக்குக்கும் திருவேணி சம்பந்தம் உண்டு. அவனுடைய திருவேணி சம்பந்தம் இல்லாத திக்குகள் 4 கிடையாது. அது இந்த ஊர்ல அதிக நாள் பழகினமாருக்கு இந்த சித்திரவீதி தான் ஒரு சக்தின்னு சொல்லுது. சில பேருக்கு கடத்தி சித்திரவீதி தான் ஒரு சக்தின்னு. அது போனாக்க மேல ஒருத்தவங்க துரியோதன வீதின்னுவார். இவாளா கூட கல்வி துரியோதன வீதி. அப்போ போனா ஐஸ்வர்யெல்லாம் சம்பாதிக்கிறதெல்லாம் போயிட்டே இருக்கும். துரியோதனத்தில் இருந்துட்டே இருக்கும். அப்படின்னா துரியோதன மாதிரி கைலாசினாலே யாரும் கிடையாது. ஆனால் மேலத்தில் வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ரங்கநாதனுடைய திருமேனி சம்பந்தம் இல்லாததான ஒரு வீதியும் கிடையாதுன்னு அழ்வார் பாடினார். எந்த பாசுரத்தில் என்ன பாருங்கோ, குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை குன்று காட்டி தென்திசை லங்கை நோக்கி கடல் இறக்கடவுள் எந்தை அரவணை துயிலமாகண்டு உடலெனக்கு உருகுமாறோ என் செய்யேன் உலகத்தீரே. ஒரு பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா ஆண்டவன் தான் சார். வியாக்கியானத்தெல்லாம் தேடினா கிடைக்காது. எங்கேயோ ஒரு வியாக்கியானத்தில் இருக்கணும், எங்கேயோ எடுத்துக்கொண்டு சாதிப்பார். வியாக்கியானத்தில் இல்லாத விஷயத்தை சாதிக்க மாட்டார். ஆனால் அந்த பாசுர வியாக்கியானத்தெல்லாம் போய் பார்த்ததுனாக்க தெரியாது. வேற ஏதோ ஆழ்வார் பாசுரத்தினுடைய வியாக்கியானத்திலிருந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்தார். அப்போ 4000 கொண்டு வந்திருக்கணும். இருக்கிற வியாக்கியானத்தோடு தெரிஞ்சிருந்தால்தான் இந்த மாதிரி பாசுரங்கள்லாம் நிர்வாகம் பண்ண முடியும். அப்படி ரங்கநாதனை இந்த பாசுரத்துக்கு நிர்வாகம் பண்றார் ஆண்டவர். குடதிசை முடியை வைத்து குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி. திருவடி பாருங்க, கிழக்கு மட்டும் திருவடி, திருவடி ஒன்னே போதுமே. திருவடி சாயில இருக்குன்னு சொல்றாங்க. பேர் கூட போயிருக்கிறார். போற வழியில் அந்த கிழக்கு திருவடி சாயின்னு ஒரு நாட்டு இருக்கிறார். பெருமான் திருவடி திருவடிதான் குச்சிகளும் சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. அதனால் மடங்கள்லாம் பாருங்க, திருவடி சாயிலே இருக்கு பாருங்க மடங்கள்லாம். அந்தந்த ஆச்சாரியர்கள் அந்த திருவடி சாயில தங்களுடைய மடங்கள் எல்லாம் ஸ்தாபனம் பண்ணணும்னு பண்ணியிருக்காரு பாருங்க. அகோபுர மடங்கள் இருக்கு, ஆண்டவன் ஆசிரமம் இருக்கு, வியாசராஜ மடங்கள் இருக்கு, இத்தனை மடங்கள் இருக்கு. வியாசராஜ மடங்கள் எல்லாம் இங்கெல்லாம் இருந்து அதெல்லாம் வேற இதாக ஆயிட்டு போட்டாங்க. அகோபுரம் ஆண்டவன் ஆசிரமம்னா அங்கதான் இருக்கு. பெரிய பாடசாலை இருப்பாங்க. ஒரு பாடசாலை இருந்தது, அந்த திக்கு கொடுத்தியா திருவடி சாலையில பாடசாலை இருக்கணும், நிறைய பாடசாலை இருக்குது. அப்படி அந்த திருவடி சம்பந்தம் பெற்றதான ஒரு ஏற்றமானது அந்த கிழக்கு திக்கு இருக்கு. குணதிசை பாதம் நீட்டி குணதிசை முடியை வைத்து வடதிசை குன்று காட்டி தென் திசை லங்கை நோக்கி. தெற்கு பக்கம் பார்த்தாக்க ரங்கநாதனுடைய கடாட்சம் பண்ணும். தென் திசை லங்கை நோக்கி அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், தன்னுடைய பக்தனான விபீஷணனை பார்த்துருக்கார். அந்த லட்சுமி கோசம் விபீஷண கோசம் லங்கை பக்கம் பார்த்துருக்காங்க. தேசிகன் பார்த்தா ஆண்டாள் கோசம் தென்னிந்திர பார்த்துருக்காங்க. திக்தட்சிணாபி பரிபத்ரிம புண்ணியலப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத் யத்ரைவ ரங்கபதினா பகுமானபூர்வம். ஆண்டாளுடைய அவதாரமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்லைன்னாக்க ரங்கநாதருடைய கடாட்சம் அந்த தென்திசைக்கு கிடைச்சிருக்குமா?
அந்த தென்திசையில் இருக்கிற அத்தனை பேரும் புண்ணியம் பண்ணியிருக்கா. அந்த புண்ணியத்திற்கு பலன் கொடுக்கிறதான பக்குவமான தசை வந்து ரங்கநாதனுடைய கடாட்சம் கிடைச்சது. அதனால சர்வோத்தரா பகவதி தேவி தவ அவதாராது. மற்ற திக்குகளை விட விசேஷமான ஒரு பெருமை தென் தேசத்துக்கு தென் திசைக்கு உண்டு. அந்த மாதிரி கடாட்சம் தென் திசையை பார்த்திருக்கு. தென் திசையில் அங்கே நோக்கி ஞாபகம் ஆச்சரியமா வருது. கோபுரம் கட்டி முடிஞ்ச உடனே ஐஷிகரும் ஆண்டவனும் 13வது நடை, அந்த நடை 2 பேரும் உட்காந்துருக்கான். இவர் நடந்து போயிருக்கார் ஆண்டவர் மேல. ஐஷிகருக்குன்னா ஏறியாச்சு. இந்த சாமான்களை கொண்டு போறதுக்கு ஒரு லிஃப்ட் இருக்கு, அங்க வந்து ஏறியாச்சு. கூட லிஃப்ட்ல கூட வாரும், நான் லிஃப்ட்ல வரமாட்டேன் அப்படின்னு ஆச்சாரு. வாகனத்துல ஏறியாச்சு. ஆனா இதை விட்டு போறதுக்குள்ள ஆண்டவர் விடுவிடுன்னு ஏறியாச்சு. என்ன முன்ன வந்து அப்படின்னு கேட்டாச்சு ஐஷிகர். எப்பயுமே ஐஷிகருக்கு முன்னதான் நான் இருப்பேன். என்ன இப்படி சொல்றாங்க? மரணபதத்துக்கு ஐஷிகருக்கு முன்னால நான் போய் ஐஷிகரை ரிசீவ் பண்ணணும். இங்க சம்பவத்தை கட்டி கிழிக்கிற வரைக்கும் தான் நாம் 2 பேரும் இருப்போம். முடிச்ச சமயத்துக்கு நான் தான் முதல்ல போய் இருக்கு பரம்பதத்தை ஐஷிகரை பூர்ணம் சமயத்துக்கு நான் வந்து போயிடுவேன். அப்படியே நடந்த மாதிரியே இருக்கும். ஐஷிகர் அனுகிரகம் இருக்கு அப்படின்னு பெரிய ஒரு ஐஷிகர் அனுகிரகம் அப்படியே இருக்கு, சந்தோஷம் இருக்கு அப்படின்னு. அப்ப ஐஷிகர் சாய்த்தாரு, ஓ பல்லாண்டு பாடுறதுக்கோசரம் போவீரோ, அது செய்யறோம் பல்லாண்டு பாடுறதுக்கு போவீரோ. ஆமா அப்படின்னு ஒரு சௌகார்த்தமான ஒரு சந்தோஷம்னு நான் சொன்னேன். அதனால என்ன ஆச்சுன்னாக்க ஆண்டவன் சொன்னபடி பரவச்சாச்சு. அப்படின்னு தான் கிட்டக்க வந்து பரவச்ச சமயத்தில் கிட்டக்க இருந்து திருப்புக்குடியில் ஏழை பண்ணி கடைசி பூர்த்தியாக கூடவே இருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கேயே உட்காந்தாச்சு. இதுதான் ஆண்டவன் உள்ள ஏழை பண்ணி. அதே மாதிரி இயற்கோட்சியிலையும் ஒவ்வொரு வீதிக்கும் வந்து ஆண்டவனுடைய இயற்கோட்சி எப்படி இருந்து காரை போட்டு ஒவ்வொரு வீதிக்கும் எழுதியாரு. நடக்க முடியாததுனால ஒவ்வொரு வீதியிலையும் வந்து அந்த கோட்சியை கலாச்சாரம். உத்தர வீதிக்கு போச்சா இது உத்தர வீதி, மேலே உத்தர வீதி. சித்திர வீதிக்கு போச்சா அடுத்து அங்கே போட்டு மேலே சித்திர வீதி. இது ஒவ்வொரு வீதிக்கும் ஐஷிகர் எழுதி இந்த கோட்டியை அலங்கரிச்சாச்சு. ரொம்ப விசேஷமான ஒரு அம்சம். அப்படி அந்த தென்திருப்பி பற்றி சொல்லும் பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள நோக்கி கேட்டிருக்காங்க. அதுக்கோசம் சொல்லுவாங்க மேல 2 பேரும் எழுதியாச்சு. ஆண்டவன் முன்ன எழுதியாச்சு. இந்த வாரம் ஆண்டவன் அப்படின்னா கூட்டாக இந்த வாரம் அப்படின்னு ஆண்டாள் தெரிகிறாளா சேவை சாய்க்கிறாளா? கோபத்திலிருந்து ஆண்டாள் சேவை சாதிக்கிறாளா? ஐஷிகர் தான் அங்கேயும் சேவை சாதிக்கிறாரு அப்படின்னா எல்லாம் பாருங்க. ஆண்டாள் இருக்கிறாரா பாருங்க. எனக்கு தெரியுது ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படியே தெரியுது. தேர்ந்து பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்க்கணும் இல்லையா? ஐஷிகர் தான் எனக்கு தெரிகிறாரு போனா நான் கோபுரம் கட்டுட்டேன்னு அசூய. அதனால நான் தெரியுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஐஷிகர் தான் அடியனையும் தான் நியமிச்சா இருக்கேன். நானும் தான் சமர்ப்பிச்சிருக்கேன்னு சம்பந்தப்பட்டு இருக்கேன்னு சாய்ச்சி. அப்ப ஆண்டாள் சேவை சாய்க்கிறதான் கேட்ட உடனே ஐஷிகர் தான் சேவை சாய்க்கிறாங்க. இப்போ வாரம் இன்னொரு தடவை வாரம் இனிமேல் கிட்ட எழுத்து இன்னொரு இப்போ வாரம் ஆண்டாள் சேவை சாய்க்கிறாங்க. ஆண்டாள் சேவை சாய்க்கிறாங்க. முன்ன சாய்க்கிறேன்னு சொன்னீங்க, கொஞ்சம் சொன்னீங்க. ஐஷிகர் காமிச்சப்பறம் ஆண்டாள் தெரிஞ்சாங்க. சாஸ்திரத்தை இப்படிதான் அனுபவத்தில் கொண்டு வரணும். ஒரு ஆச்சாரியன் காமிச்ச பிறகு ஆச்சாரியன் காமிச்சாச்சு, ஐஷிகர் காமிச்சாச்சு, இப்போ ஆண்டாள் சேவை சாய்க்கிறார். அந்த அவ 2 பேரும் சம்பாதத்தை நாம் கவனிச்சுட்டு இருக்கும்போது நாம எப்படி உணரணும் அப்படின்னு ஆச்சாரியால் காமிச்சா தெரியலன்னு தெரியாது. ஒரு பெரியவா காமிச்சா அது தெரியும். இதில் அவ அனுபவத்திலேயே சாஸ்திரார்த்தங்கள்லாம் கலந்து
பேசுவாங்க. அதனால்தான் மகான்களோடு பழகணுங்கிறது. தென்திசை நன்றே நோக்கி அது கிழக்கு திக்கு திருவடி சம்பந்தம், தெற்கு திக்கு அவனுக்கான கடாட்ச சம்பந்தமானது இருக்கு. தென்திசை நன்றே நோக்கி குணதிசை பாதம் நீட்டி குடதிசை முடியை வைத்து. இந்த பக்கத்தில் பாருங்க, நாமெல்லாம் இருக்கிறேன் திருமுடி சம்பந்தம், பெருமாளுடைய திருமுடி சம்பந்தம், திருவடி சம்பந்தம், திருமுடி சம்பந்தம் மேற்கு நமக்கு எல்லாம். நம்ம கவனத்துக்கு திருமுடி சம்பந்தமா அல்லது வடக்கு திக்கில் சேர்ந்த வடக்கு சித்திரையில் சேர்ந்ததா, இது மேல் சித்திரையில் சேர்ந்ததா? இந்த திக்கு இந்த பவனத்துக்கு மாத்திரம் 2 சம்பந்தம் உண்டு. ரங்கநாதர் 2 சம்பந்தம். என்ன சம்பந்தம்? வடக்கு சித்திர வீதின்னு ஒரு சொல்லுவா, வடக்கு சித்திர வீதி கழிச்சிங்கன்னா. ஆனா இந்த பவனம் பார்த்து மேல சித்திர வீதியில் இருக்கிற நண்பர் மேற்கு திருமுடி சம்பந்தம் இருக்கு. அது திருமுடி சம்பந்தம் இருக்கு. வடக்கு வீதியினுடைய திக்கினுடைய சம்பந்தமும் இந்த பவனத்துக்கு இருக்கு. 2 திக்கு சம்பந்தம் இருக்கு. வடக்குக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்கும் பொழுது, வடதிசை பின்பு காட்டி. நமக்கெல்லாம் பகவான நேரில் சேவிச்சாக்க திருமுக சேவையா, பக்கத்தில் நின்று சில பேர் சேவிப்பார். பக்கத்தில் எப்படி பகவான் நின்று எப்படி சேவை சாதிக்கிறான்னு அனுபவிப்பார். பின்பக்கம் போயிருந்து பார்ப்பார், பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்ப்பார். அந்த பின்னடைவு போக்கியமாக இருக்கும். இப்படி என்ன சுத்தினாலும் ரங்கநாதனை எங்க அனுபவிச்சாலும் ஒவ்வொரு அழகாக பெருமாள் எழுதிட்டார். இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்றார். இந்த வடதிக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டாக்க, சுவாமி தேசிகன் 4 திக்குகளையும் அழகான வருஷப்படுத்தி ரங்கநாதனை அனுபவிக்கிறார். புரட்டு சம்ஸ்கிருதஞர்கள்லாம் சில பேர், அதுதான் புரட்டு சம்ஸ்கிருதஞர்கள். மதுரமான தமிழ் பாஷை, தென்மொழி தேன்மொழி, இனிமையான தமிழ் பாஷையை விட்டுட்டு இது அனுபவிக்காம சம்ஸ்கிருதத்திலேயே பேசிட்டு இருப்பாராம் புரட்டு சம்ஸ்கிருதஞர்கள். அவர்களையும் தற்பக்கம் இழுக்கணுங்கிறதுக்கோசரம் வடதிசை பின்பு நாட்டி பின்னடத்தை காண்பிச்சு வடக்கே இருக்கிறவர்களும் தன்னிடத்துல வந்து தன்னை சேவிக்கும்படி ரங்கநாதன் காண்பிக்கிறார். ஆக 4 திக்குகளிலும் அவனுடைய திருமேனி சம்பந்தமுடைய திக்குகள் 4 திக்குகளும் வடதிசை பின்பு காட்டி மஞ்சூஷாயம் மரகிதமில பவஜமான் ததந்தா. ரங்கநாதன் இப்படி எப்படி எழுதியிருக்காருன்னு சுவாமி தேசிகன் நல்ல ரஜத பெட்டி, வெள்ளிப்பெட்டி, ஒரு வெள்ளிப்பெட்டி, வெள்ளிப்பட்டியில மகரத பட்சங்களை வச்சாக்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரங்கநாதன் சேவை சாதிக்கிறான்னு அந்த விஷயம். இப்படி இருக்கும் பொழுது தேவபெருமாள் சேவிச்சுட்டே இருக்கும் பொழுது சேதோ தாவதி, இந்த ஒரே தாவி குடிக்கிறதா ரங்கநாதனிடத்துல மனசு. காட்சிபுரத்திலிருந்து பெருமாள் கோயிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்துருந்தான். அங்க இருக்கிறவா இங்க வர, இங்க இருக்கிறவா ஜாஸ்தி இருக்க போக மாட்டான், அங்க இருக்கிறவா தான் இங்க வருவாங்க. ஏன்னா ரங்கநாதனை சேவிச்சு அனுபவிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு அந்த திருநெல்வேலி சௌந்தரிய அழகு வேற எங்கேயும் போக விடாது. அப்பப்போ போய் சேவிச்சு வரலாம். இருக்கிறது ஸ்ரீரங்கத்தில் இருக்கும். அப்படி மனசு அப்படியே தாமி குளிச்சதுன்னா சேதோ தாவதி உபகிதபுஜம் சேஷபோகே சயாம் ஸ்வயபுதைனா தஸ்யதான பிரசந்தாத். சக்கரவர்த்தி பெருமான் ராமனுக்கு அடிக்கடி ரங்கபெருமான ஞாபகம் வந்துருக்கும். என்ன பரம்பரையா இக்ஷ்வாகு வம்சத்துல ஆராதிச்சாச்சே ரங்கபெருமானம். ரங்கபெருமானோட பிரதட்சணம் பண்ணிதானே பகவானுடைய தானே அவதாரமே ஆட்சி கௌசல்யாதை இருக்கும், தசரத சக்கரவர்த்திக்கும். அந்த மாதிரி சில திவ்யதேசத்துல சேவிச்சு பிரதட்சணம் பண்ணணும்னு சத்புத்திரால் அமைகிறார். நான் சத்புத்திரால் அமையணுங்கிறதுக்கு
எனக்கோசம் பிரதட்சணம் பண்ணக்கூடாது ஸ்ரீ வைஷ்ணவா. அந்த பிரதட்சணம் பண்ண சில நல்ல சத்புத்திராக அமைஞ்சிடுவா தானாகவே. லோகத்துக்கு எப்படி தெரியும்னார், ஆகசாப விமோசன பெருமாள் கண்டியூருங்கிறதான விசேஷம் கல்யாணபுரத்துக்கு பக்கத்துல அந்த பெருமாளை ஆண்டவனுடைய பூர்வாசிரம தாயார் போய் பிரதிதினமும் போய் சேவிப்பாங்க. சேவிச்ச பிறகுதான் இவர் அவதாரமே ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தான் ஆண்டவன் வந்தார். ஒரே புத்திரன் தான். ராமன் எப்படி தசரத சக்கரவர்த்திக்கு கிடைச்சாரோ அதே மாதிரி கூட சகோதரிகள் தான் யாரும் கிடையாது. அதே திருநாமம் தான் ராகவங்க திருநாமம் தான் ஆண்டவன். சீனிவாச ராகவங்க திருநாமம். அப்படி இந்த கண்டியூர் பெருமாளை சேவிச்சுன்னா சுவாமியே அமிர்தாட்சின்னு சொல்றது ஒரு சம்பிரதாயத்தில் அடிக்கடி ராமனுக்கு கண்டவிமானத்தினுடைய ஞாபகம் வந்துடுமா? கண்டவிமானத்தை மானசிகமா சேவிச்சுட்டே இருப்பார். ஸ்வயமுதகினாக தேசிகன் ஸ்வயமுதகினாக சாட்சாத் விஷ்ணுனுடைய அம்சமாக இவனே இருக்கும் பொழுது கண்டவிமானத்தினுடைய ஞாபகம் வந்து அடிக்கடி அவர் சேவிச்சுவார். இப்படி உடதிசை உதியை உரைத்து குணதிசை பாதம் நீட்டி திருவடியை அனுபவிக்க ஒரு திக்கு, திருமுடியை அனுபவிக்க ஒரு திக்கு, பின்பக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு திக்கு, திருக்கண்டரை கடாட்சிச்சு அனுபவிக்கிறதுக்கு ஒரு திக்கு. இப்படி 4 திக்குகளுக்கும் சம்பந்தம் ரங்கநாதனுடைய சம்பந்தத்தினாலே பெருமாள் சேவிச்சிருக்கார். இந்த சேவிச்ச ஆழ்வாருக்கு உடம்பு உருகி போறது இல்லை. உடலுக்கு உருமாறோ என் செய்ய உலகத்தீரே அச்சேதனமான உடம்பு. அச்சேதனமான உடம்பு கூட இந்த உடம்பு அச்சேதனம் தான், அறிவில்லாதது தானே. அச்சேதனமான உடம்பு கூட உருவுறது தான். 2 பெருமாள் சேவிச்சா ஒன்று ரங்கநாதன், ஒன்று ஆறாவது. ஆழ்வார் பாசுரத்தில் ஆறாவது அடியேருடனும் இவ்வாறு வீராய் அடைந்து கலைய உருக்குகின்ற நெடுமாங்கே அழுகுன்னா அந்த அழுகுல சேமிச்சுட்டு ஆச்சரியமான அழுனார். ஒருத்தன் பெருமாளை பார்த்து சொல்றான், பகவான் ஒருத்தனை பார்த்து சொல்றான், நீ என்ன சேர்ந்த வேண்டான்னு நம்ம பார்த்து சொல்றான். இல்ல நான் எனக்கோசம் தான் இருக்கேன், நான் உனக்கோசம் இல்லைன்னு நான் பெருமாள் தொம்மையும் பேர் கட்டளையில் இந்த ஸ்லோகத்தில் சொல்றமே, தொம்மே நீ எனக்குடா, நீ என்ன சேர்த்த வேண்டா, எனக்கோசம் இருக்கிறா, நீ எனக்காகவே இருக்கிறான்னு பெருமாள் சொன்னா. அகம்மே நான் எனக்கோசம் தான் இருக்காங்களா ஜீவன். இப்படி அகங்காரம் மமகாரனாக ஒருத்தர் இருக்கான். எவ்வளவு காலக்ஷேபம் சொல்லியும் நான் என்னுடைய எண்ணத்தோடையே இருக்கான். இவ்வளவு காலக்ஷேபம் பண்ணி அதுதான் வருது. இப்படிப்பட்டவனே ஒரு தடவை திருக்குறளுக்கு அழிச்சுட்டு போங்கோ, அமுதனை சேவிச்சு சொல்லுவோம். அமுதனை சேவிச்சுட்டாக்க அடியேன்னு சொல்லுவாங்க. இது வியாக்கியானங்கள் இருக்கு. தொம்மேகம்ங்கிற பாசுரத்தில் சொல்லும் பொழுது அகங்காரம் அகங்காரம் உடையவனையும் அடியேன் என்ன பண்ணும் மாதுரியம் குடமூக்கிலே பரியவசிக்கும். பகவத்கீதைக்கு வியாக்கியானம். தொம்மே என்றால் அகமே என்ன பண்ணும் அகங்காரம். சகிருத்து தர்சன மாத்திரத்தாலே ஒரு தடவை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே அடியேன் என்ன பண்ணும் மாதுரியம் குடமூக்கிலே. குடமூக்கிலேன்னா கும்பகோணம். குடமூக்கிலே பரியவசிக்கும். அந்த அமுதனை போய் சேவிச்சுட்டா அடியேன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அடியே நேற்று பரியந்தம் அடி அகங்காரத்தோடு நான் இருப்பான். ஒரு தடவை அங்க போய் அமுதனை சேவிச்சுட்டாரு அடியேன்னு சொல்ல ஆரம்பிச்சுடுவான். அப்படிப்பட்டதான அமுதனை சேவிச்சுட்டாக்க அச்சேதனமான உடம்பு கூட உருகி போயிடுங்க. இப்படி ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு பலன் சொல்லிட்டு ரங்கநாதனுடைய சம்பந்தத்தை சொல்லிட்டு வடதிசை பின்பு காட்டி இந்த இடத்துல தான் வியாக்கியானம் பண்றார். தமிழுடையதான மாதுரியம் தெரியாமல், தமிழ் ரசம் தெரியாத அறியாத முரட்டு சம்ஸ்கிருதங்கள் எப்ப பேசினாலும் சம்ஸ்கிருதத்தில் தான் பேசுவார். வடதேசத்துக்காரன்
அப்படிப்பட்டவாளையும் வசீகரிக்கணும்ன்றது போதும் பின்பற்றத்தை காமிச்சானா வடதிசை பின்பு காட்டி பின்னால ரொம்ப அழகா ரங்கநாதனை போய் சேவிச்சு பார்க்கணும். சில பெருமாளுக்கு அந்த கச்சப்படுத்திக்கிற அழகு ரொம்ப அழகா இருக்கும். அச்சகால் அப்படி அழகா அலங்காரம் பண்ணி பாசாதியை போய் சேவிக்கிறோம், தேவபெருமானை போய் சேவிக்கிறோம், வீரராகவனை போய் சேவிக்கிறோம், திருவள்ளூர் வீரராகவனை போய் சேவிச்சு பார்க்கணும். அது உடுத்திக்கிற அழகு அது பெருமாளை அனுபவிச்சாதான் பெருமாளுக்கு ரத்தனம் சாப்பிட்றதுக்கு ஒரு தனி நிலை. அச்சகால் சில பேர் தான் வேஷ்டி உடுத்திட்டு சும்மாதான் இருக்கும், அந்த பெருமாள் வேஷ்டி எல்லாம் அழகாக உடுத்தி பெருமாளை சேவிக்கும் பொழுது தன்னை மறந்துட்டு அந்த ஈஸ்வர தத்துவத்தை நினைச்சுட்டு அந்த கைங்கரியத்தை பண்ணினா அப்போ திடீர்னு ஏதாவது தோணும், இந்த மாதிரி அலங்காரம் பண்ணலாமே தோணும். சில திவ்யதேசத்தில் அலங்கார பட்டனே இருப்பார், சில திவ்யதேசத்துக்கு வந்து அவர் அலங்கார பட்டனே சொல்லுவார். அந்த மாதிரி வடதிசை பின்பு காட்டி வடக்கை இருக்கிறதான முரட்டு சம்ஸ்கிருதஞர்களை தமிழுடையதான தமிழரசம் தெரியாத முரட்டு சம்ஸ்கிருதஞர்களை வசீகாரம் பண்றதுக்கோசரம் வடதிசை பின்பு காட்டி வியாக்கியானத்தில் எழுதுகிறார். மிகவும் ரொம்ப அழகா பெருமாள் அந்த முதுகு சேவிச்சுட்டு சதுர்புஜங்களும் சக்தி சக்கரங்களும் இந்த பின்னழகியும் பார்த்தால் ரங்கநாதனுடைய பின்னழகியே சேவிச்சிருக்கிறார் போல இருக்குமா. அதனால பெரிய பெருமாளை நம்ம பெருமாளை சொல்லும் பொழுது சம்பிரதாயத்தில் சொல்லுவார், பின்பழகிய பெருமான் பின்பும் அழகிய பெருமான், பின்பற்றத்திலும் அழகாக இருக்கக்கூடியதான பெருமான் அவ்வளவு அழகுன்னு சொல்றாங்க. சில பேருக்கு முன்னழகு ஜாஸ்தி, சில பெருமாளுக்கு கழுத்து வெளியே பார்த்து அழகா இருக்கும், திருமேனியை பூர்ணமாக சேவிக்க முடியாது. அது சில பெருமாளுக்கு முன்னழகு, சில பெருமாளுக்கு பின்னழகு. இவருக்கு எப்படின்னாக்க எந்த திக்கில பார்த்தாலும் ரங்கநாதனை சேவிச்சாக்க அப்பொழுதுக்கு அப்பொழுது என்ன ஆறாவது சொல்றபடி எந்த அவயவங்களை சேவிச்சாலும் அற்புதம் 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 தான். அதனால்தான் திருப்பாநாள் ரங்கநாதனுடைய திருமேனிக்கு பாசுரங்கள் விட்டு வேற எதையும் பேசாமல் அந்த திருமேனிக்கு 10 பாசுரத்தில் அமர்நாதிபுரான் பாடினார். 10 பாசுரத்திலேயே சகல வேதத்தினுடைய அர்த்தத்தையும் இந்த 10 பாசுரத்திலேயே அடைப்பிட்டார். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், திருப்பாநாள் பாடினான் 10 பாசுரத்திலும் அனாதியான வேதத்தினுடையதான அர்த்தங்கள் அத்தனையும் அந்த 10 பாசுரத்தில் சேர்த்து அடைக்கிறான்னு தேசிகன் பேசினார். அப்படி ரங்கநாதன் வடதேசத்தில் இருக்கிறவாரையும் தன்னிடத்தில் ஈர்த்துக்கும்படியாக வடதிசை பின்பு காட்டி பின்பும் அழகாக இருப்பாராம். இப்படி ரங்கநாதன் பேசுகிறார். பின்பும் அழகிய பெருமான் ரொம்ப அழகாக சொல்லுவார். பெண்ணின் வருத்தவரியாத பெருமான், பெண்களுடைய வருத்தம் ஏதாவது தெரிகிறது. அவன் சிரமப்பட்டு இங்கேயும் ஓடுறான், நடக்க முடியாமல் நடந்து போறான், அவளுக்கு செயல் சாய்க்கிறது. பெண்ணின் வருத்த மரியாத பெருமான் கிருஷ்ணாவதாரத்தில் பெண்களுடைய வருத்தம் என்னன்னே தெரியாது, பலவிதமான பாடுபடுத்துவான். ஏதாவது பெரியவரைப்பானே இங்கே போத கண்ணீரேன்னு அந்த மங்களாசாசனம். அந்த மாதிரி இந்த ஆழ்வார் இந்த பெருமானை பற்றி சொல்லும் பொழுது பின்பு அழகிய பெருமாள் வந்தார். வந்தார் தேவப்பெருமானுக்கு தான் உண்டு. இங்கேயும் ரங்கநாதன் அனுபவிக்கும் பொழுது அழகிய பெருமாள் வந்தார். மகிழ்வந்த சோதியோடு பேசவந்த பெருமாள் வந்தார். பதிமறுபாடும் பெருமாள் வந்தார். என்ன அழகு பார்ப்பார். ஆழ்வார்கள் அத்தனை பேரும் மங்களாசாசனம் பண்ணின பெருமாள் அந்த பெருமாள் தானே. இப்படி அழகாக சொல்லும்போது பின்பு அழகிய பெருமாள் வந்தார். பதிமறுபாடும் பெருமாள் வந்தார். அந்த வடதிசை பின்பு காட்டி வடதேசத்தில் இருக்கிறவாலும் இந்த பின்னழகை பார்த்துட்டு
காமிக்கிறதுக்கோசரம் அடுத்ததுக்கு காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு திட்டுக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கிறார். ஸ்ரீமான் அசேஷஜன சங்கிரகணாய சேகத்தே. எதுக்கு இப்படி ஒவ்வொரு திக்கில் இருக்கிறவர்களுக்கும் ஒவ்வொரு திருமேனி அழகை காண்பிக்கிறார்னு சொன்னாங்க. அத்தனை ஜனங்களும் தன்னை அனுபவிக்கணும்னு ரங்கநாதனுக்கு ஆசையம். எங்க இந்த ஸ்லோகத்தில் சொல்றாங்க, ஸ்ரீமான் அசேஷ ஜன அனைத்து ஜனங்களும் ஒருத்தர் கூட பாக்கி இல்லாம கிழக்கு திக்கு, தெற்கு திக்கு, மேற்கு திக்கு, வடக்கு திக்கு, 4 திக்குகளில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் தன்னை அனுபவிக்கணுங்கிறதுக்கோசரம் ஸ்ரீரங்கத்தில் சயனிச்சிருக்காங்க. ஸ்ரீமானே பெரிய பிராட்டியாரோடு கூடியிருக்கும். பெரிய பிராட்டியாருக்கு பெரியாரும் வருடத்தில் ஒரு நாள் தான் சேர்த்தி உற்சவம் பெருமிதானே இருக்கலாம். அந்த சமயத்திலே நினைச்சுக்க வேண்டாம். எப்பொழுதும் பெரியாமல் காட்டியோடையே சேர்ந்து இருக்கிற பெருமான் தான் அவன். இதுக்கு காலக்ஷேபம் இல்லை. ரங்கநாச்சியார் தனியா இருக்காலே பெருமாளோட இப்ப சேர்ந்து இருக்காங்கிறதுக்கெல்லாம் காலக்ஷேபத்தில் விசேஷமான அர்த்தத்தை தெரியும் சாதிக்கிறார். தனிக்கோயில் நாச்சியார் தானே இல்லை, உபயநாச்சிமார் தானே எப்பொழுதும் இருக்கார். தனிக்கோயில் நாச்சியார்னு கேட்டு இது மற்றவருக்கு தான் இது தனிக்கோயில் நாச்சியார்னு, காமியாட்சின்னு பேர் தனிக்கோயில் நாச்சியார். சில இடத்துல தனிக்கோயில் நாச்சியார்னு சொல்றது உண்டு. அந்த இடத்துல நமக்கு ஆசைப்பட்ட பலனை எல்லாம் அந்த பிராட்டியின் இடத்துல பிரார்த்திக்கலாம்னு சொல்லுவார். இங்க ராமானுஜர் சரணாகதி பண்ணும் பொழுது உபயநாச்சிமா இருந்தால பெரிய பிராட்டியா இருந்தால ரங்கநாயகி தாயாரோடு சேர்ந்து உற்சவத்தில் தானே இந்த சர்ச்சையை தேசிகத்திலிருந்து ரட்சிக்க விசாரத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாயகி தாயார் தனிக்கோயில் நாச்சியார் மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். இங்க ரங்கநாச்சியாரை முன்னிட்டு கொண்டுதான் ரங்கநாதனிடத்தில் சரணாகதியை பண்ற. சரணாகதி கட்சியிலேயே அப்படிதான் பேசுற. முதல்ல காட்டியுடையதான பெருமைகள் எல்லாம் பேசி பகவன் நாராயண அபிமதாரூப ஸ்வரூபரூப பவேஸ்வரிய ஸ்ரீராம் ஜனபதிகாரிசயா சங்கேய கல்யாண குணங்களா என்று முதல்ல காட்டிய சரணாகதி பண்ற. காட்டிய சரணாகதி பண்றாங்க சேர்த்தி உற்சவத்தில். அப்பதானே சரணாகதி கம்மியூத்த திருநாள் தானே பண்ண. அப்ப பெரிய பிராட்டியார் சரணாகதி பண்ணிட்டு பிறகு பெருமானிடத்துல தான் பிரார்த்திக்க போறதை நிறைவேற்றி வைக்கணும், பக்கத்துல உபாயமாக இருந்து நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். அதற்கான பதங்கள்லாம் இருக்கு. அந்த கத்திக்கிற பதங்களை பிரிச்சு எப்படி சொல்லணுமோ அப்படிதான் சொல்லணும். பயமந்திரத்தை எப்படி பிரிக்கிறோமோ அந்த மாதிரி பிரிச்சு சரணாகி கத்தியத்தை அர்த்தம் சொல்லணும். அப்படியே வேகமா கத்தியமா சொல்லிட்டு போகக்கூடாது. பயமந்திரத்தில் ஸ்ரீமன் நாராயண சரணம்ங்கிற பயமந்திரத்தில் எப்படி அந்த பதம் பிரிச்சு அர்த்தம் சொல்றோமோ அதே மாதிரி சரணாகதி கத்தியத்தை துவயமந்திரத்தினுடைய விவரணம் தான். இந்த ரெண்டும் புரியணும்னா சுவாமி தேசிகனுடைய துவயாதிகாரத்தை சேமிச்சுட்டா புரியும். அந்த துவயமந்திரம் சரணாகதி கத்தியம் துவயாதிகாரம் இப்படி மூன்றையும் சேர்த்து பார்த்தாதான் பெரிய பெருமாளிடத்திலையும் பெரிய பிராட்டியாரிடத்திலையும் உடையவருக்கு எப்படிப்பட்டதான ஒரு விசேஷமான ஒரு பக்தி இருந்ததுங்கிறது அப்பதான் தெரியும். அப்படி பெரிய பெருமாள் சமஸ்த ஜனங்களும் தன்னை சேவிக்கணுங்கிறதுக்கோசரம் ஸ்ரீரங்கத்தில் சயனிச்சிருக்கார். வடதிசை பின்புகாட்டி ஸ்ரீமான் அசேஷ ஜன சங்கிரகணாய சேகே அதுக்கோசரம் படுத்துருக்கார் பெருமாள். சேஷே புஜங்க சஜனே ச மகாபுஜங்க வடதிசை பின்புகாட்டி இப்படி சயனிச்சிருக்கிற பெருமாளை சேவிச்ச உடனே அதிலிருந்து மீண்டு வருதுங்கிறது அவரை கட்டணும். அதனாலதான் ராமனை முதல்ல சேவிச்சுட்டு சைனித்தின் சேவிச்சுட்டு அந்த அனுபவத்திலிருந்து மீண்டு வர முடியல. முதல்ல ராமன் சேவிச்சார். லக்ஷ்மணனும் படுக்கையாக மாறி இருக்கார். லக்ஷ்மணன் சேவை சாதிக்கல. ஞாபகம் எல்லாம் ரங்கநாதனத்தை ராமனை சேவிக்கும் பொழுது பரபிரம்மத்தை எப்படி
தியானம் பண்ணி எந்த பரபிரம்மம் சேவை கொடுக்குறதோ அந்த சேவை இவருக்கு ராமன் ரூபத்தில் இவருக்கு விஸ்வாமித்திரர் கிடைச்சார். அதனால கௌசல்யா சுப்ரஜா. இந்த சைவ தத்துவால சேவையை பிரதிதினமும் சேவை செய்திருக்காளே கௌசல்யா தேவி, அவள் என்ன பாக்கியம் பண்ணி இருப்பா அப்படின்னு கௌசல்யே நினைச்சிருக்கா. ராமா உத்திஷ்டான்னு கூப்பிடாம கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தா பிரவர்த்திதே உத்திஷ்ட ஹர்ஷா பூர்வா கர்த்தவியம் தெய்வமானிகம் கூப்பிடுறா. இப்படி பிரம்மா சந்தியாவந்தனம் பண்றார், விஷ்ணுவும் சந்தியாவந்தனம் பண்றார். சந்தியாவந்தனத்துக்கு எழுப்புறாரு. பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, பூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்னு அர்த்தம். சந்தியாவந்தனம் திருக்காலமும் பண்றேன் அப்படிங்கிறான். காத்தால பண்ண வேண்டிய சந்தியாவந்தனம், மத்தியானம் பண்ண வேண்டிய மாத்தியானம், சாயங்காலம் பண்ண வேண்டியதான சந்தியாவந்தனம், சாயம் சந்தி, ராத சந்தி. எழுப்புறது என்ன, காத்தால வேலை எழுப்புறதுனால முதல் தான் தசரதத்திலேருந்து ஐஸ்வர்யம் வந்திருக்கேன். பலா அதிபலா மன்றத்தை உபதேசம் வந்துட்டு அன்னைக்கு சமயமதிக்கரையிலேயே படுத்துருக்கா. காத்தால மேற்கொண்டு சஞ்சாரம் பண்ணணுமே, எழுப்புறோம். எழுப்பும் போது பார்த்தாக்க 2 பேரும் எழுப்புறதுக்கு போனவர் ஒருத்தரை மாத்திரம் எழுப்பினார். ஒருத்தரை மாத்திரம் எழுப்புறதுக்கு என்ன காரணம் சொல்லும் பொழுது வியாக்கியாதாக்கள் லக்ஷ்மணனை காணும், அதனால ராமனை மாத்திரம் எழுப்பினார். இல்லை, ராமனுடைய வடிவழிகளை ஈடுபட்டு அந்த அனுபவத்திலிருந்து மீண்டு வர பிறகுதான் லக்ஷ்மணனை எழுப்பணும். அதனால ராமனுடைய வடிவழிகளை ஈடுபட்டு கௌசல்யா சுப்ரஜாராமான்னு கூப்பிட்டார் அப்படின்னு சொன்னார். அதை மேற்கொண்டு என்ன நடக்க போகிற விஷயம், ஒவ்வொரு கடற்பிரதேசத்தெல்லாம் காமிச்சிட்டு போகிற தாடகையினுடைய கதமானது ஆகுவது. தாடகதமான பிறகு தாடகையினுடைய பூர்வபுத்தத்தெல்லாம் சொல்ல போகிறார். தாடக ராட்சசியாக எப்ப மாறினார். இவர் ஆரம்பத்திலிருந்து ராட்சசி கிடையாது. தாடகை அகஸ்தியனுடைய சாபத்தினால்தான் இந்த மாதிரி தாடகையாக மாறினார், ராட்சசியாக மாறினார். இந்த விருத்தாந்தத்தார் சொல்லி தாடகத்தை சொல்லிட்டு சித்தாசிரமத்திற்கு நாளைக்கு அநேகமாக போயிடலாம். சித்தாசிரமத்தில் போய் எப்படி பெருமாள் யாகத்தெல்லாம் காப்பாற்ற போகிறார், யாகம் வந்து எப்படி இருக்குன்றதெல்லாம் நாளைக்கு போய் சிவதே மகாதேசிகாய மகான், சிவதே மகாதேசிகாய மகான், சிவதே பாக்கியதாராய மகாதேசிகாய மகான், சிவதே பத்மபூஷண மகாதேசிகாய மகான், ஸ்ரீ ரங்கநாயகே நமः, ஸ்ரீ ரங்கநாதபவன் பிரம்மணே நமः, ஸ்ரீ ரங்கநாததிவ்யமணிபாதாபியாம் நமः. ஸ்வஸ்தி பிரஜாபதிம் பரிபாலயந்தாம் ஞானேன மார்கேண மஹிம் மஹிம்சாः. கோப்ராஹ்மணே